சுற்றி பட்டாசு சத்தம், செம்மையான பண்டிகை ஆஃபர்ஸ், இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் இல்லை டிவியில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் சீசனாக இருக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு நம்மளுடைய க்ளோஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில், அதாவது நார்மலாக இருக்கிற நாட்களை விட இந்த மாதிரி சுற்றி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில் நமக்கு நெருக்கமான ஒருத்தங்க இல்லை அப்படிங்கும்போது இந்த தீபாவளி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் நடக்குது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போகிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வேலை வாய்ப்பு போய் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் இந்த ட்ராமா வந்து எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது உண்மையோ, அதே அளவுக்கு அதுலேருந்து வெளியில் வரும்போது நம்ம பயங்கரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. ஜாப்பனீஸில் வந்து கின்சுகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பழைய பொருட்கள் இருக்குல்ல, முக்கியமாக இந்த ஒரு டீ செரிமனிக்கு யூஸ் பண்ணுற அந்த டீ கப்போ இல்லை வந்து அந்த மக்கோ, இந்த விஷயங்கள்லாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுப்பாங்களாம். அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம், அந்த உடஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் போது அந்த கிராக்கெல்லாம் தெரியாத மாதிரி ஒட்ட வைக்க மாட்டாங்களாம். இன்னும் அடிஷ்னலாக அந்த கிராக் நல்லா தெரியணும், இந்த இடத்துல நம்ம ஒட்டியிருக்கோம், உடஞ்ச இடத்த ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக கோல்டு, சில்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அந்த கப்பையோ இல்லை வந்து அந்த மக்குக்கோ ஒரு புது லைஃபே கொடுப்பாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் இது சாதாரண ஒரு கப்பு கிடையாது. இந்த கப்பு மேக் பண்ணதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம், பட் அதுக்கப்புறம் இது உடஞ்சும் போயிருந்தது. அதுக்கப்புறம் இது ஒட்ட வச்சு மறுபடியும் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறது தான் கின்சுகி அப்படிங்கிற இந்த ஆர்ட் ஃபார்ம். துயர சம்பவம் ஏதாவது நிகழும் போது அது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து அது பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட நம்ம வந்து சொல்ல முடியாது, என்ன நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம தாண்டி வரும்போது நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த நிலைமையில் இருக்கும்போது இது எப்போ முடியும், நான் எப்போ இதுலேருந்து வெளில வருவேன், இதுதான் நிரந்தரமா, இவ்வளோ தான் லைஃப் இருக்குமா, இவ்வளோ டார்க்கான ஒரு பீரியட் ஏன் நமக்கு நடக்குது, எனக்கு மட்டும் லைஃப்ல ஏன் இப்படி நடக்குது, இதுலேருந்து வெளியில் வர்றது ஒரு நார்மலான ஒரு லைஃபுங்கிறது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்கும். ஆனால் நம்ம தெருவுலையோ இல்லை வந்து அப்படியே கடல் தாண்டி வேற ஒரு இடத்துலையோ இதே ஃபீலிங்கை இதே மாதிரி இன்னொருத்தவங்க கோத்ரூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அவ்வளோ காமனான ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படி ஒரு ட்ராமா நடக்கும்போது வெளியில் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக ஒரு ஃபேஸை வச்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒருவேளை இவ்வளோ கஷ்டங்கள் உள்ளே இருந்து வெளியில் சிரிக்க முடியல அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான். இல்லை எல்லாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வரல, நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறேன், டக்குனு ஒரு பக்கம் வலிக்குதுச்சு, அவங்க இல்லாதது அதுக்குள்ளே மறந்துட்டேன்னா நான் இப்படி ஜாலியாக இருக்கலாமான்னு ஒரு கில்ட் ஃபீலிங் வருது அப்படின்னா அதுவும் நார்மலான ஒரு விஷயம்தான். நம்ம யாரை இழந்தோமோ அவங்களும் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக யாரோ இழந்திருப்பாங்க. அவங்க இழந்துட்டும் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்க நம்ம இழந்தாலும் கூட கடைசி வரைக்கும் நம்மளும் இந்த லைஃப் வாழ்ந்துட்டு நம்மளும் இந்த இடத்த விட்டு போக தான் போகிறோம். இது ஒரு நார்மலான ப்ராசஸ் அப்படின்னாலும் இதோட பெயின் உண்மை தான். இந்த பெயினுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதும் பயங்கர உண்மை. எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதிலே கிடையாது. இதுலேருந்து எப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டால் கூட அவங்களுக்கும் அதில் ஒரு பதில் கிடையாது. பட் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்லுவாங்க, அதுதான் உண்மையும் கூட. இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரதான் போகிறோம். மேபி அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடுமா இருக்கும். எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த டாப் யூனிவர்சிட்டியில் போய் படித்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு சில பர்சனல் க்ரோத் நம்ம லைஃப்பில் நம்மளால் கோ த்ரூ பண்ணக்கூடிய அந்த கஷ்டமான பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து 5 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம லைஃப்பை இன்னும் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் யார் வேணாலும் நம்ம லைஃப்பை விட்டு போகலாம், இல்லை நம்மளே வந்து எந்த நிமிஷம் வேணாலும் இல்லாமல் போகலாம். அப்படிங்கும்போது இருக்கிற நிமிஷத்தை இருக்கிற லைஃப்பை பயங்கரமாக நம்ம வந்து ரசித்து வாழணும் அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷன் ஃபார் லைஃப். ரெண்டாவது விஷயம், பயங்கரமாக மற்றவங்களோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். அதாவது நம்ம யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரங்களில் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமான பீரியட் இருந்தாலும் வெளில ரொம்ப நார்மலாக இருந்திருப்போம். அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுற எத்தனையோ மக்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணல அப்படின்னாலும் கூட அவங்க லைஃப்லையும் ஏதாவது ஒன்று பயங்கரமாக கோத்ரூ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் அடிக்கடி வரும்போது அவங்க மேலே ஒரு தேவையில்லாத ஒரு கோவம் வராது. இன்னொன்று, அவங்களுக்கு மேலே நமக்கு ஒரு எம்பத்தி ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ட்ராமாக்கு அப்புறம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, இதெல்லாம் லைஃப்பில் பண்ண முடியுமா, நான் இவ்வளோ ஒரு ஜாபை கட்டி காப்பாற்றிட்டு இருந்தேனே, இதை விட முடியுமா, நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் இப்போ என்னால் அதை விட்டுட்டு இருக்க முடிஞ்சுது, என்னால் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள பார்த்துக்க முடிஞ்சுது, இல்லை என்னால் ஊர் விட்டு ஊர் மாற முடிஞ்சுது, நிறைய விஷயங்கள் இல்லாமல் என்னால் வாழ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணலாம். அதாவது புது புது பாசிபிலிட்டிஸ் இருக்குது லைஃப்பில் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்களோட டெத்தையே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது லைஃப்பில் எதை வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணுறதுக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல பீரியடாக இருக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலீஜியஸான விஷயம் இல்லை,
ஏதோ ஒரு விஷயம் இத்தனை நாளாக வந்து நான் எதுக்குமே ப்ரேயெல்லாம் பண்ணதே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது சம்வேர் அந்த மொமெண்ட்டில் என்னை தாண்டி ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த இடத்துல வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணணும்னு தோணுச்சு, இல்லை ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுங்கிற மாதிரி ஒரு ஹையர் பவர் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதோ, இல்லை ஜென்ரலாகவே நமக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும்ல, அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுமே இதுலேருந்து க்ரோ ஆகி வரும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இதனாலவோ என்னவோ நிறைய பேர் இந்த நிறைய ட்ராமாலாம் கோ த்ரூ பண்ணவங்க ஹையராக ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி எந்த ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும், ஸ்ட்ராங்காக நம்ம இப்படி தான் இருப்போம், இல்லை நம்ம பயங்கர ஹாப்பியாக ஹை ஆன் லைஃப்பில் எப்போவுமே நமக்கு டைம் இருக்குது, எல்லாமே நமக்கு அச்சீவ் பண்ண முடியும், எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், அந்த மாதிரி பயங்கர நம்பிக்கையெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ காசு இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு நாள் நம்மளை விட்டு போகிறதுக்கு, இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரியலைசேஷன் ஆகட்டும். இல்லை பக்கத்து வீட்டில் கேட்டவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ஆர் வரைக்கும் நான் கோவிட் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், நம்ம வீட்டுக்கு வராது, நம்ம வீட்டில் இருக்கவங்களை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், நமக்கு ஒரு கோர் பிலீஃப் இருந்திருக்கும். எந்த ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம நியூஸில் பார்க்கும்போது அது வெறும் நியூஸ் தான், ஆனால் அது நம்ம வீட்டுக்கும் வரலாம், நம்ம வாசப்படியை தாண்டியும் அது உள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோர் பிலீஃப் ஷேக் ஆகும்போது நம்ம லைஃப்பில் நம்ம எதுவுமே பர்மனெண்ட் இல்லை அப்படிங்கிறத ரிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ட்ராமாலேருந்து வெளில வருது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, கோ த்ரூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் இது வந்து ஒரு ரஷ்அப் பண்ணி இந்த மந்த்துக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே ஒரு 3 months கழிச்சு நான் இதை பற்றி யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம எதுவுமே ரஷ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அதை எம்ப்ரேஸ் பண்ணி அந்த ஃபுல் ஃபீலிங்கை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நம்ம ஒரு பெட்டரான பர்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இதுதான் லைஃப். நம்ம வந்து லைஃப்பை முழுமையாக வாழ்கிறது அப்படின்னாலே இந்த எல்லா பெயினையும் கோ த்ரூ பண்ணி அதுலேருந்து நம்ம எல்லா இமோஷனையும் கோ த்ரூ பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த தீபாவளி இல்லை வரக்கூடிய இந்த பொங்கல் இல்லை வரக்கூடிய இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஒரு பண்டிகையிலுமே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு அதை விட ஒரு பெரிய லாஸ் என்னோடய வீட்டில் இருக்குது, என்னோடய ஃபேமிலியில் இருக்குது. திரும்பி பார்த்தா இந்த உலகமே பயங்கரமாக ஜாலியாக எப்பவும் போல் நார்மலாக இருக்குது, ஆனால் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய வேக்கமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் அலோன். சம்வேர் நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்க கூட இதே மாதிரி ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணிட்டுருக்கலாம். அண்ட் இந்த பீரியட் கண்டிப்பாக முடியும், இந்த ஃபேஸும் கண்டிப்பாக ஒரு எண்டுக்கு வரும். அண்ட் மேபி அடுத்த தீபாவளி இல்லை அடுத்த பொங்கல் இல்லை அடுத்ததுக்கான வரக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு பெட்டர் பர்சன் நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நம்பி இந்த தீபாவளியும் கடந்து போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க இந்த தீபாவளியில் அவங்களுக்கு பிடிச்சவங்களை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணலாம். மேபி தே வில் ஃபீல் பெட்டர். அண்ட் மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பலாம். rjananthi என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மேட்டில் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மேட்டில் ஃபாலோ பண்ணலாம். லைஃப்பில் நம்ம எந்த ஃபேஸில் இருந்தாலும் அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் எடுத்து போடு ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு புக் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குட்ரீட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்லாம் படிச்சுட்ருக்கேன், அப்படின்னு ஆசைப்படுறேன், படிச்சு முடிச்சுட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அண்ட் நான் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்கலாம். பாய்.